நான் அசிஸ்டண்டா பண்றப்ப நிறைய பேர் ஹீரோயினாவே கேட்டாங்க. பாரதிராஜ் சார் இப்ப கூட திட்டினார் நம்ம வீட்டு பிள்ளை பண்றப்போ, நீ நடிச்சு தொலைக்கலாம்ல அப்படின்னாரு. சரி, ஆனா இந்த கில்லி படத்துக்கு கூப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்த, என்னடா நம்மள நடிக்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தனோன்னு ஒரு சீனை கட்டி பிடிப்பாங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பார்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் எடுத்து. பொண்ணு 10th படிச்சுட்டு இருந்தா. அவ போறப்பெல்லாம் தனம் அம்மா எப்படி இருக்காங்க, அவ திட்டுவா, நீ எதுக்கு சினிமாலாம் நடிக்கிற, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க செல்லம் செல்லம்னு சொல்லி. ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லி ஒரு 3rd grade லேடி மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் எடுத்துட்டு, அப்புறம் அது அவளுக்கு ஏதாவது அந்த மார்கோல இப்படி கிளாப் பண்ணாங்களா, அந்த மஞ்சள் செட்டு தான் எங்க வீட்டுக்காரு. நான் ஏன் உன்னை ஸ்க்ரீனில் பார்க்குறேன், நீ என் நெஞ்சிலேயே இருக்கேன்னு சும்மா ஒரு டைலாக். இந்த வெற்றி விழா மலை மேலே தூக்கி போடுவாங்கல்ல கமல் சாரை, அதை இவரை தான் தூக்கி போட்டாங்க. ஸோ கரெக்டாக பெட்டில் லேண்ட் ஆகாமல் பக்கத்தில் கல்லில் லேண்ட் ஆகி. சென்னை டி நகரில் தங்கமயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை, தங்கத்துக்கு தங்கம் தள்ளுபடியில் வெள்ளி மார்ச் 2 வரை மட்டுமே. ஓகேமே. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஏன் ரத்னம் சார் வந்து உரிமையா கேட்டார், வந்து நடிக்கிறியாலே அப்படின்னு உரிமையா கேட்டாருன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அப்போ இருக்கிற அன்பு தான் கில்லியில உங்களுக்கு நடிக்கிறது கூப்பிட்டாரு அவரு. நான் அசிஸ்டண்டா பண்றப்ப நிறைய பேர் ஹீரோயினாவே கேட்டாங்க. பாரதிராஜ் சார் இப்ப கூட திட்டினார் நம்ம வீட்டு பிள்ளை பண்றப்போ, இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, இந்த பொண்ணு அப்பவே நடிக்க கூப்பிட்டோமா, நடிக்கவே இல்லை. எந்த டைம்ல கூப்பிட்டாரு பாரதிராஜ் சார்? வேதம் புதிது, நாங்க கடலோர கவிதைகள், நான் அசிஸ்டன்ட். ஓகே. நீங்க அதில் நடனம் தாரா அசிஸ்டன்ட் உதவி சுஜாதான்னு வரும். டிராவல் பண்றப்ப சொல்லுவார், நம்ம எக்ஸ்பிரஷன் செஞ்சு காமிக்கிறப்போ, நீ நடிச்சு தொலைக்கலாம்ல அப்படின்னாரு. சார் இல்லை சார், நான் டான்ஸராகவே இருக்கிறேன் சார், அசிஸ்டண்ட்டாகவே இருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். தெலுங்குல கேட்டாங்க, எப்பவுமே பண்ணல. ஆனால் இந்த கில்லி படத்துக்கு கூப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருந்த, என்னடா நம்மள நடிக்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆக்சுவலா இன்ஃபேக்ட் தரணி சார் தான் கூப்பிட்டாரு, சூர்யா சார் கூப்பிடல. ஏம் ரத்னம் சார் கூப்பிடல. தரணி சார் வந்து ஒரு மலையாளம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க, அது நான் பண்ண படம். அப்போ கேட்டார், மாஸ்டர் சுஜாதா நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்களான்னு. ஆமாம் சார் ஆகிட்டேன் சார். சொல்லவே இல்லை, எனக்கு சொல்லவே தெரியாது எப்போவே. அப்படி இல்லை சார், எனக்கு தெரியல சார், எனக்கு நம்பர்லாம் இல்லை, கான்டாக்ட் எல்லாம் இல்லை. இல்லை கண்டிப்பாக நம்ம கூப்பிட்றேம்மா, நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கால் வந்துச்சு, தர்ணி சார் கூப்பிட்ற ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னோடனே, அப்பா நமக்கு சாங்கு தான் சொல்கிறாரு போலங்க. சொல்லுங்கள் சார், என்ன சுஜாதா ஒரு ஃபோட்டோ தான் அனுப்புமா அப்படின்னு. ஃபோட்டோவா எதுக்கு சார் அப்படின்னு. சும்மா ஒரு சாரியில் ஏதாவது ஃபோட்டோ தான் அனுப்பு, இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்ன கேரக்டர், ஐயோ என்ன சார் நீங்கள் சாங்குக்கு தான் கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு. இல்லை இல்லைம்மா நல்ல கேரக்டர் நீ பண்ண அப்படின்னாரு. நம்ம ஒர்க் பண்ணணும் மாஸ்டர், அதனால எனக்கு என்ன சார் நம்ம சாங்கு கொடுத்தோட ஒர்க் பண்ணுவோம்ல அப்படின்னேன். விஜய் எல்லாம் வந்து ராஜசுந்தரம் கரெக்டாக செட்டாக இருக்காங்க, அவங்க ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்க. விஜயோட பல்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும், எங்கே காமெடி பண்ணணும், எங்கே அது அவருக்கு தெரியும். அதை நம்ம பிரேக் பண்ண வேணாம், நீங்கள் வாங்க நம்ம கேரக்டர் பண்ணுவோம். நான் யோசிச்சு சொல்கிறேன் சார், யோசிக்கலாம் கூடாது, பண்ணணும் அப்படின்னு. வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரே டென்ஷன், என்னடா இது நடிக்க கூப்பிட்றாங்கன்னு. அப்போ ரத்னம் சார் பேசினார், என்ன ஃபோட்டோ அனுப்பு, ஹைதராபாத்தில் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் அப்படின்னு. சரிங்க சார், ரொம்ப பந்தா பண்ணுறாங்கன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. சரி ஏதோ ஒன்று போய் பார்ப்போம் அங்கே எப்படி நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க எல்லாமே இப்போ பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்க நம்ம கூப்பிட்றப்போ ரொம்ப டிமாண்டும் பண்ணக்கூடாது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேடி வருதுன்னா, சும்மா வருதுன்னா வி ஷுட் நாட் சே நோ, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன், ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒரு ரெட் கலர் ஃபோட்டோ கட்டிட்டு. உடனே நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸில் ஃப்ளைட்டை பிடிச்சி ஹைதராபாத் வந்தாங்க. ஹைதராபாத்தில் ஏர்போர்ட் சீனு, அந்த தனோன்னு ஒரு சீனை கட்டி பிடிப்பாங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பார்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் எடுத்து. ஓகே மேம். அது வரைக்கும் விஜய் சார் நீங்கள் கொரியோ பண்ணியிருக்கீங்க, இதில் ஆக்டராக வரீங்க அப்படிங்கும்போது திரும்ப பேசினாரா, கொரியோ பண்ணியிருக்கீங்க ஆக்டிங் சைடு வரீங்க அப்படின்னு? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணக்கூடிய பர்சன் தான். சிரிச்சுனே இருந்தார் நாங்கள் சீன் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு அதுவே ஒரு நர்வஸ் ஆயிடுது, ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நடிக்கிறோம், இவர் வேறு அங்கேருந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை, எப்பவுமே இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் ஏன்னோ சந்தோஷம் மாஸ்டர்களை பார்த்ததுல அப்படின்னு சொன்னாங்க. மாஸ்டர் தான் கூப்பிடுவாங்க, பட் அந்த மாதிரி எல்லாம் கிண்டலெல்லாம் பண்ணாத, நடிக்க வந்திருக்கீங்க குட் அப்படின்னு தான் சொன்னார். ஜில்லா விட்டு ஜில்லா வந்து சாங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேம்ஸ் வசந்த் சார் இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணல அப்படின்றத ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சசி சார் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த படத்துக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதா அந்த நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட்டுக்கு உங்களை சோலோ டான்ஸ் கூப்பிடும்போது நீங்களும் அந்த பாட்டுக்கு யோசிச்சதா முன்னாடி இன்டர்வியூல நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த பாட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்றது? அந்த சாங் கேட்கறதுக்கு முன் கேட்டுட்டு இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து அதை கேட்கறதுக்கான சான்ஸே கொடுக்கல சாங்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஃபீமேல் கோரியோகிராஃபர்ஸை கேட்டிருக்காங்க போல சென்னையில். நான் ஹைதராபாத்தில் இருந்தேன், அப்போ அங்கே ஒரு ரியாலிட்டி ஷோக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அது வந்து கண்டினியூஸாக ஒரு 15 எபிசோட் 20 எபிசோட் ஒரே வாட்டி எடுத்துடுவாங்க. அதனால போனால் ஒரு 15 days ஆகிடும் ஹைதராபாத்துக்கு.
ஸோ இங்கே இந்த சர்ச்சு, இந்த தேடல், இந்த கோரியோகிராஃபர்ஸ் வர்றது, ஆடிஷன் போகிறது, ரிஜெக்ட் பண்ணது, அவங்க ரிஜெக்ட் பண்ணது, சில கோரியோகிராஃபர்ஸ் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நம்மளே ஒரு இண்டிவிஜுவல் கோரியோகிராஃபர் ஆகிட்டோம் அப்படின்றப்ப எங்கள் மாஸ்டர்னால தான் நான் குஷி பண்ணேன். வேறு மாஸ்டர் இருந்தால் என்னால் பண்ணவே முடியாது. ஓகே. அந்த மைண்ட் செட்டை தான் இருப்போம். ஏன்னா வி பிகம் இண்டிபெண்ட் அப்படின்றப்போ இன்னொரு கோரியோகிராஃபர் வந்து மாஸ்டர் நீங்கள் லெஃப்டில் 2 ஹிப் இப்படி பண்ணுங்க அப்படின்றப்போ சங்கடமாக இருக்கும் நமக்கு. புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லி சில கோரியோகிராஃபர்ஸ் வந்து நாங்கள் இன்னொரு மாஸ்டர் கோரியோகிராஃபியில் பண்ண மாட்டோம் சோலோ அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஹைதராபாத்தில் இருக்கோம், நம்ம கால் வருது தினேஷ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் கிட்டேருந்து, அக்கா நீங்கள் 25, 26, 27 ஃப்ரீயான்னு. நான் சொன்னேன் ஃப்ரீ தான், ஆனால் என்னப்பா அது வேறு ஏதாவது சாங் கிளாஷ் ஆகுதா, தினேஷ்க்கு 2 சாங் ஒரே டேட்டில் வந்திருக்கா, அது எதாவது நமக்கு பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன் நான். ஏன்ப்பா சாங் ஏதாவது கிளாஷ் ஆகுதான்னு. இல்லைக்கா ஒரு சோலோ சாங் இருக்கு. நான் சோலோ சாங்கா என்னையாப்பா கூப்பிட்ற சோலோ சாங்கு, முமைத் கான் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் சாங் தானே போடுவாங்க சோலோ சாங்குன்னா. என்னதுக்குப்பா சோலோ சாங்? இல்லைக்கா என்னன்னு தெரியல, தினேஷ் கேட்க சொன்னாப்புல நீங்கள் ஃப்ரீயானு, அப்புறம் அவன் பேசுவான், தினேஷ் பேசுவார் அப்படின்னு. அப்புறம் தினேஷ் பேசினாரு. அக்கா இது வந்து ஒரு ஸ்டோரி நரேட்டிங் மாதிரி தான் அந்த சாங்கு, டான்ஸே இருக்காது. இப்போ டான்ஸே இருக்காதுன்னா அப்போ நான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா அது ஒரு சிக்னேச்சர் மூமெண்ட் ஒன்று இருக்கும், அது கடைசியில் நீங்கள் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு. நான் அப்போவும் நினச்சிக்கிறேன், அதாவது ஒரு சாங்கு சோலோ சாங்னா இப்போ எத்தனை பேர் ஸ்ரேயா மேடம் சோலோ பண்ணுறாங்க, நயன்தாரா மேடம் சோலோ பண்ணுறாங்க, சிம்ரன் மேம் சோலோ பண்ணுறாங்க. இத்தனை பேர் பெரிய ஹீரோயினை தானே போடுவாங்க சோலோ சாங் அப்படின்னா, நம்மளை எதுக்கு கூப்பிட்றாங்க? நான் அப்போ கூட கேட்டேன், ஏன்ப்பா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களேப்பா, அந்த ஒரு அக்கா நரேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ், பானுப்ரியா மேம், சுகன்யா மேம், இவங்கெல்லாம் இருக்காங்களே சில்வர் ஸ்க்ரீனில் அப்படி ஆண்டவங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படி டக்குன்னு நல்லா இருக்குமே அப்படின்னு. அதெல்லாம் இல்லைக்கா, இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அறிமுகமே இல்லாத ஒருத்தங்க பண்ணணும் ஸ்க்ரீனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு டைரக்டரு. நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு. சரி ஓகேப்பா வரேன். எனக்கும் சசி சார் படம் அப்போ பார்த்துருக்கேன் நான். நாடோடி இந்த சுப்பிரமணியபுரம் எல்லாம் பார்த்துருக்கனால, நான் தெலுங்கு தான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால, சார் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் நம்ம கொஞ்சம் கான்டாக்ட் கிடைக்கச்சிமையிலே, காதல் தேசம், பகைவன் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய தமிழ் மூவிஸ் பண்ணலை. சரி நமக்கு தமிழ் கான்டாக்ட் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு சரி ஓகே. 25ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் போட்டாங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து வண்டி பிக்கப் பண்ணாங்க. போகிற வழியில் காஸ்டியூமர்கிட்ட அளவு கொடுத்தோம், மெஷர்மெண்ட் ப்ளவுஸு, நேராக லொக்கேஷன் கூட்டு போயிட்டாங்க விஜிபி. என் பெட்டியெல்லாம் வண்டியில் தான் இருக்குது. அங்கே போனோடனே அக்கா வந்துட்டாங்க, இப்போ ஒரு சாங் போட்டு காமிங்க அப்படின்னாங்க. சாங் போட்டப்போ தான் நான் கேட்குறேன். அந்த சாங் கேட்டோன்னே எனக்கு அந்த தஞ்சை செல்வி வாய்ஸு அப்பப்பப்பப்பா அப்படியே எனக்கு பயங்கரமாக அப்படியே நடுக்கமே வந்துடுச்சு. இந்த வாய்ஸ்க்கு நான் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னு. எங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அக்கா நீங்களா பண்ண போறீங்க இந்த சாங், நீங்களா பண்ண. ஆமாம்மா எனக்கே தெரியல, நான் தான் பண்ண போறேன். வடிவேல் மாதிரி. இவ்வளவு பேர் ரேகனேஷனா இருக்குல்ல அந்த பாட்டு. சோ அந்த பாட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க உங்க கரியர்ல? என்னோட லைஃப் என்டையர் லைஃபே தலைக்கீழ புரட்டி போட்டுச்சுமா அந்த சாங். ஐ யூஸ் டு டெல் சமுத்திரகனி, சசி சார் அண்ட் தினேஷ், படம் பேர் வேணா ஈசனா இருக்கலாம், பட் நீங்க 3 பேர் என்னோட பிரம்மாக்கள், என் தலையெழுத்தே மாத்திட்டீங்க. நான் ஆக்சுவலா அந்த பீரியட்ல இந்த துபாய்க்கெல்லாம் ஜட்ஜா போறது, டான்ஸ் ஷோஸ்க்கு, ரியாலிட்டி ஷோஸ்க்கெல்லாம் போகிறது. ஏன்னா நம்ம 81லேருந்து ஆல்மோஸ்ட் 2010 அப்படின்றப்போ இட்ஸ் 29 இயர்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ புதுசாக நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நம்ம அவங்களோட காம்படிட் பண்ணவும் முடியாது, பண்ணவும் கூடாது. பழையன போவதும் புதியன வருவதும் அது வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். ஸோ எனக்கு இன்னும் வந்தே ஆகணும் சாங்குன்னு அதையே உட்காந்துருக்க முடியாது. ஐ ஹாவ் டு சர்ச் ஃபார் சம் அதர் திங். அப்போ நான் ஆல்ரெடி துபாயில் எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி நம்ம அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம், எவ்ரி 6 months வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் மைண்ட் செட்டெல்லாம் பண்ணி வச்சிருக்கப்போ தான் இந்த சாங் வருது. ஸோ இது என்ன பண்ணுச்சு, என்னோட என்டையர் கரியரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஈசன் சாங் இந்த உலக அளவில் ஓவர் நைட்டில் இட் ரீச்டு எவ்ரிவேர்ல. பட்டி தொட்டிலேருந்து, மெக்கானிக் ஷெட்லேருந்து, தாத்தா பாட்டியிலேருந்து, காலேஜ் கோயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே அந்த ரசிச்சாங்க. ஏற்கனவே கில்லி பண்ணதுனால என் பொண்ணு 10th படிச்சுட்டு இருந்தா. அவள் போகிறப்பெல்லாம் தனம் அம்மா எப்படி இருக்காங்க, செல்லம் அம்மா எப்படி இருக்காங்க, ஏன்னா தனத்துக்கு அம்மாவை பண்ணுங்கன்னு அவளை கலாய்ப்பாங்க. அவள் திட்டுவான், நீ எதுக்கு சினிமாலாம் நடிக்கிற, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணாங்க செல்லம் செல்லம்னு சொல்லிட்டு அப்படின்வா. இந்த சாங் ஈசன் சாங் வந்தப்போ ஷீ இஸ் டூயிங் ஃபர்ஸ்ட் இயர் இன் WCC. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லி ஒரு 3rd grade லேடி மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் எடுத்துட்டு, அப்புறம் அது அவளுக்கு ஏதாவது வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், அவள் வேற மாதிரி ஃபீல் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ப்ளஸ் அந்த சாங் அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஹை பிச்சில் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா? எடுத்த உடனே அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் தோழியா, அப்புறம் ராணியா, அப்புறம் மகாராணியா அப்படி பண்ணலாம். எடுத்த உடனே அந்த ஹை பிச்சு சாங் பெருசாக நான் பாடுற மாதிரி அப்படின்னோடனே ஐ குடன்ட் இமேஜின் மை செல்ஃப் அதில்.
அப்புறம் இந்த 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 லிரிக்கல்லயே இது வந்து பயங்கர பெயின்ஃபுல்லா இருந்தது. என்னடா இது இப்படியா? அப்புறம் சரி ஓகே வந்துட்டோம். செட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்ஃபாக்ட் ஐ அம் அ டெக்னீஷியன் அப்படின்றதுனால ஐ நோ ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு டான்சஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்தோடனே நான் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சூப்பர் ஸ்டார்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த வழி அவங்களுக்கு தெரியும். யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ ஐ செட் ஓகே அப்படின்னு மனசு ஒரு மாதிரி 50-50யா வச்சுட்டு மேக்கப் ரூம்ல அந்த மேக்கப் போட்டுனே இருக்காரு. யோசிச்சுனே இருக்கேன். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் செட்டுக்கு வந்தோன்னே சசி சார் பார்த்தாரு. மேக்கப் நீங்க வா. நான் யாராவது மேக்கப் போட சொன்னாங்களா உங்களுக்கு? என்னது இவ்வளோ மேக்கப் போட்டு வச்சிருக்க? ஏய் சுண்ட கஞ்சி விற்கிற அக்காடா. குட்டா எண்ணெய தேங்காய் எண்ணெய குட்டா அப்படின்னு அழிச்சிட்டாங்க. மேக்கப் இல்லாம தேங்காய் எண்ணெய் கொடுத்து ஒரு பொட்டு வச்சுட்டு. ஸோ என்னால் ஃபர்ஸ்ட் 2-3 லைன் என்னால் எடுக்கவே முடியல. நான் வெறுமனே நான் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா பாடுங்க, லவுடரா பாடுங்க அப்படின்னு. பட் எனக்கே வந்து என்ன ஆஃப் மைண்ட்ல இருக்கிறதுனால என்னால வந்து அது ஃபுல்லா அது பண்ணணுன்ற தோணல. அப்செட்டா தான் இருக்கேன் நானு. பட் அப்படியே லிரிக்கலா நான் வெறும் லிப்ப மட்டும் வாசிச்சுட்டே இருந்தேன். சமுத்திரக்கனி சார், கதிர் சார், தினேஷ் மாஸ்டர், சசி சார் எல்லாம் வந்து நின்னுட்டாங்க. நீங்க இப்படி பண்ணீங்களே, நல்லா பாடுங்க. அவன் காது கிழிஞ்சாலும் பரவாயில்ல, வைபவ் காது. நீங்க நல்லா சத்தமா பாடுங்க, லவுடரா பாடுங்க. அது ராகம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு நாங்க சொல்லணுமா மாஸ்டர் அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன். இத வந்து இப்படியே பண்ண முடியாது. நம்ம உள்ள வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பின்வாங்க முடியாது. வி ஹேவ் டு டூ இட் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ஐ டிசைடட் மை செல்ஃப் ஓகே. வி ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் லவுடர் அண்ட் ஆல். அந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கப்போ ஆக்சுவலா விக்ரம் சார் வந்திருந்தாங்க செட்டுக்கு. ஐ திங்க் அப்ப அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே. பிகினிங்ல. அவங்க சார் பார்த்து அவங்க கூட நான் சாங் பண்ணியிருக்கேன் தெலுங்குல. மாஸ்டர் நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அந்த சாங் முடிஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் அந்த சாங் நடக்கிறப்ப தான் எங்க வீட்டுக்காருக்கு செகண்ட் அட்டாக். ஹி வாஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். ஐசியூல இருக்காங்க. 3வது நாளு தான் 25, 26 இல்ல 26, 27, 28, 29ஆம் தேதி நாங்க அட்மிட் பண்ணியிருக்கோம். இது 5 டேஸ் போச்சு சாங்கு. இப்போ தினேஷ் எல்லாம் கேட்குறாங்க, "பண்ண முடியுமாக்கா? இன்னைக்கு வர முடியுமா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு." எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, "சாங் தான் மெயின். ப்ரொடியூசர்லாம் லாஸ் ஆகக்கூடாது. ஐசியூல நீ என்ன பண்ண போற? உன்ன உள்ள கூட விட போறது கிடையாது. தே ஆர் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். யூ கோ" அப்படின்னாரு அவரு. ஸோ அங்க வந்தும் அந்த அந்த பெயின்ஃபுல்லா அந்த லிரிக்ஸ் வேற அப்பதான் வருது. "காய்ச்சலுக்கு நாடு வித்தேன், இருமலுக்கு வேத வித்தேன்" அப்படின்னு சொல்லி அங்கே சுத்தி இங்கே சுத்தி வந்தானையா மாப்பிள்ள சீக்காளிக்கு மறுப்புள்ள அப்படின்றப்ப எனக்கே கண்ணில் தண்ணி வருது. உடம்பு சரியில்லாம அவங்க இருக்காங்க. சசி சார் ஓகே ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அப்படின்னு கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாங் அந்த அளவுக்கு எனக்கு 2010 வந்து மறக்க முடியாத சாங்கு. என்னோட லைஃப்ல மறக்க முடியாத. எங்க வீட்டுக்காரர் அந்த அளவுக்கு ஒரு கிரிட்டிக்கல்ல இருந்தார். ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல. அதுக்கப்புறம் அந்த சாங் வந்து டெலிகாஸ்ட் படமே ரிலீஸ் ஆகல. நாங்க ஜான்ல பண்ணோம் அந்த சாங்கு. ஆயிடுச்சு ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அந்த படமும் வரல. அப்பா நல்ல வேளை அந்த படம் வராம இருக்குது. நம்ம என்னவோ பெருசா என்னவோ சாங் அது அப்படின்னு நினச்சுட்டேன் நான். அந்த சாங்க வந்து நான் ஒரு பெரிய சாங்கு, ஒரு பிரேக் த்ரூ அதெல்லாம் நினைக்கவே இல்ல அந்த சாங்க. வேண்டா வெறுப்பா பண்ண மாரி ஒரு சாங்கா தான் நான் நினச்சுட்டேன் மைண்ட்ல. அப்ப நாங்க கரெக்ட்டா திருவண்ணாமலையில இருக்கோம். நானும் எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்கோம். அப்போ மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. "மாஸ்டர் எங்க இருக்கீங்க? நம்ம ஆடியோ லான்ச் இருக்கு." அப்படின்னாரு. இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கேரளால இந்த ஷூட்டிங்ல. மாஸ்டர் சத்யம்ல ஆடியோ லான்ச் இருக்கு. நம்மள எதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க? சோலோ டான்ஸ்லலாமா கூப்பிடுவாங்க? அப்படின்னு நினச்சுக்கிட்டேன். இல்ல சார் நான் ஷூட்ல இருக்கேன். முடிஞ்சா வாங்க சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா அப்படின்னாங்க. ஆடியோ லான்ச் முடிஞ்சப்ப ரிலீஸ் அப்ப நாங்க திருவண்ணாமலையில இருக்கேன். அப்ப ஃபோன் பண்ணாங்க, ரிலீஸ் படம் நாளைக்கு அப்படின்னு. சரிங்க ஓகே சார் அப்படின்னு. அடுத்த நாள் அங்க வடபழனி கோயில் போனேன். எங்க வடபழனில தான் நாங்க பொறந்து வளர்ந்தது ஓகே. எல்லாமே. ஸோ அங்க அந்த குருக்கள் வந்து ஆர்த்தி காமிச்சு வெளிய வந்தோனே பக்கத்துல இருக்கிறவங்க விபூதி குடுக்காம என்ன பார்த்து, "அம்மா நேத்து ஒரு படம் பார்த்தேம்மா. என்ன பண்ணியிருக்கீங்கம்மா?" அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சும்மா. நெஞ்சே கனத்துருச்சும்மான்னாரு. அப்பா கோயில் சன்னிதானத்துல முருகர் முன்னாடி ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டு வந்துச்சு. வேற மாதிரிலாம் வராம என் பொண்ணு எதுவும் திட்டமாட்டா அப்படின்னு நினச்சுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வினு சக்கரவர்த்தி சார் தான் கால் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கால் அவங்க தான் பண்ணாங்க. ஐயர் சொன்னாரு. அப்புறம் கால் வந்து சார் தான் பண்ணாரு. "அம்மா நல்லா பண்ணியிருந்தேன்." ஏன்னா வினு சக்கரவர்த்தி சார்லாம் என்ன நெறைய வருஷங்களுக்கு முன்னாடி நடின்னு சொல்லிட்டு இருந்தவரு. "நல்லா பண்ணியிருக்க சுஜாதா, சூப்பர்மா. மனம்லாம் அப்படியே இறுகிடுச்சும்மா, கனமாயிடுச்சும்மா நெஞ்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தம்மா" அப்படின்னு. அப்புறம் சக்கரவியூகம் டைரக்டர் மகேஷ் சார் ஃபோன் பண்ணாரு. "என்னம்மா சாங் பார்த்தேன் மாஸ்டர், நல்லா இருக்கு அந்த சாங்" அப்படின்னு. ஸோ ஓகே எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு சமுத்திரக்கனி சார் ஃபோன் பண்ணாரு. "மாஸ்டர் படம் பார்த்தீங்களா இல்லையா?" அப்படின்னாங்க. "இல்ல சார் பார்க்கல." "ஏன் மாஸ்டர் நீங்க போய் பாருங்க. தியேட்டர்ல உங்க சாங் ஏஞ்சி சீட்டு மேல ஆடிட்டு இருக்காங்க" அப்படின்னு. நான் "என்னடா அப்படியா?" அப்படின்னு நினச்சு கூட பார்க்கல ஆக்சுவலா.
அந்த அளவுக்கு வந்து அது வேற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருக்கு எல்லாருக்கும். அந்த அக்கா மேல ஒரு பரிதாபம் வந்திருக்கு அப்படின்றது, ஐயோ தேங்க் காட் அப்படின்னு நினைச்சுட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் கார் பிசினஸ் பண்றா. அந்த கார் கம்பெனில ஒர்க் பண்றவங்க எல்லாம் சொன்னாங்க, அம்மா ஒரு படம் பார்த்தோம். அதுல ஒரு அம்மா குண்டா இருப்பாங்க. என்ன ஆடினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றான்டி அவன். நீ என் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு வாட்டி எங்க ஆஃபீஸ்க்கு வாடின்றாங்க. என்னடா இது ஒரே பாராட்டா இருக்கு நமக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே என்ன சொல்றது, கடவுளோட அந்த இதுதான். ஸோ நம்ம போட்ட எஃபர்ட் அது வேற வழியா, நான் டான்ஸ் மாஸ்டா தான் இருப்பேன் நான் அடம் பிடிச்சேன். பட் நம்ம வேணாம்னாலும் கேமரா நம்மளை விட இருக்கும் இல்லையா, நம்ம டெஸ்டினி. நம்ம கண்டிப்பா. முன்னாடி கேமரா முன்னாடி நம்ம மூஞ்சி காட்டி ஆகணும்னு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் பிகம். ஸோ இட்ஸ் என்ன சொல்றது, என்ன சுஜாதா அப்படின்றது அந்த ஈசன் சாங்க்கு அப்புறம் என்ன சொல்றது, அக்கா அக்கான்னு எல்லாருமே ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைச்சது. நீங்க தானே அந்த சாங்ல பண்ணிட்டீங்க அக்கா 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 அப்படின்னு. ஸோ என்டையர் வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் மக்களும் அனுப்புறது. இப்போ என் சன்னோட கல்யாணத்துக்கு ரீசெண்டாக நான் அந்த சாங் திரும்பி ஆடினேன். நான் ஆடுற மாதிரி மூடே கிடையாது. ஆக்சுவலாக 2ஆம் தேதி எங்கள் அம்மா தவறிட்டாங்க. ஓகே. 10ஆம் தேதி இவனுக்கு கல்யாணம், சேம் ஓகே. டிசம்பர். அம்மாக்காக தான் கல்யாணத்தை ப்ரீபோன் பண்ணோம். அவங்க அதுவும் பார்க்காம தவறிட்டாங்க. பட் திரும்பி இப்படி மாற்றிட்டே இருக்க வேணாம், பண்ணிடுங்க, நீங்களே எல்லாமே பண்ணிடுங்க, மாப்பிள்ளை எதுவும் பண்ண வேணாம்னு சொன்னால் நான் தான் எங்கள் அம்மா கொல்லி வச்சு எல்லாம் பண்ணோம். 8, 9, 10 3 நாள் தான் டைம் இருந்தது. கொஞ்சம் பேர் தான் இன்வைட் பண்ணோம். நானே கல்யாணத்தில் ரொம்ப டல்லாக இருக்கேன். இந்த சாங்கை போட்டுற அந்த டிஜே ஈசன் சாங். அப்புறம் என் தங்கச்சி எல்லாம் நான் அந்த டல் மூட்ல இருக்கக்கூடாதுன்னு வந்து பண்ணுன்னு அது எத்தனையோ வியூ, எத்தனையோ லேக்ஸ் மில்லியன் வியூஸ் போச்சுன்னு சொல்லிட்டு சாங் என்ன சொல்றது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் இட்ஸ் லிஃப்டிங் மீ அப். கண்டிப்பா. இப்போ கிட்டத்தட்ட 2015 25 இது 25. இல்லையா, 2010 நான் அந்த சாங் பண்ணி 15 வருஷமா ஒருத்தங்க அந்த சாங்கை நினச்சிட்டே இருக்காங்க, மக்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இது மோஸ்ட் என்னன்னா பெரிய விஷயம், சன் மியூசிக்ல அந்த அந்த அனிமேஷன் மாதிரி ஒரு இது வரும்ல, அதுவே வரும் அந்த டேன் டேன் டேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கல. இட்ஸ் அ மிராக்கிள்னு நான் சொல்லுவேன். நான் என்னோட லைஃப்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி, நம்ம காசு கொடுத்தாலும் அவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க. அந்த சாங் அந்த அளவுக்கு வேற மாதிரி. கேஎஃப்சியில் மாட்டிட்டேன் காலேஜ் பசங்க கிட்ட. மேம் நீங்கள் இந்த ஸ்டெப்பு போட்டே ஆகணும் மேம். நான் சொன்னேன், தம்பி அதுக்கு நீ கேப்பெல்லாம் போடணும்ப்பா, என் 2 முட்டியும் ரிப்பேர்ப்பா அப்படின்னு. மேம் எங்களுக்காக வெறும் அந்த சாரி மட்டும் பண்ணுங்க மேம் அப்படி. ஸோ அந்த எல்லா குரூப் பீப்புளுக்கும் பிடிச்சிருக்கு அந்த சாங். குழந்தைங்க, குட்டி குழந்தைங்க, பால் குடிக்கிற குழந்தைங்க கூட அந்த பீ பீ அப்படின்னு பால் பாட்டில் எடுத்து பார்க்குறாங்கன்னு ஒரு பியூட்டி பார்லர் லேடி சொல்லுது, என் குழந்தைக்கு அந்த பாட்டு பிடிக்கும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், மியூசிக்கு சம்திங் இஸ் அட்ராக்டட் இல்லையா, அந்த மியூசிக்கு, அந்த வாய்ஸு, செல்வியோட வாய்ஸு. ஸோ எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தட் சாங். ஈவன் தோ உங்க ஹஸ்பண்ட் அப்ப சிக் டைம்ல இருந்தாலும் இந்த பாட்டோட ஷூட் போகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணியிருக்கிறாரு அவங்கள. ஸோ அஸ் ஹஸ்பண்டா உங்களை எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அஸ் ஃபைட் மாஸ்டர் நீங்க அவரோட ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு அட்மையர் பண்ணியிருக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க வந்து கல்யாணம் ஆன 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம் இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா வி போத் ஆர் நெய்பர்ஸ், ஆக்சுவலி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள். ஸோ அவங்க ஃபைட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவர் ஃபைட்டை பார்த்து, அவரோட ஜிம்னாஸ்டிக் பார்த்து நான் அட்மையர் பண்ணியிருக்கேன். பட் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வெற்றி விழா ஷூட்டிங்கில் வந்து ஹி ஃபெல் டவுன். ஓகே. ஆக்சுவலாக இவர் நிறைய பெட்டு, இந்த ஸ்ப்ரிங் போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். நேச்சுரலாக ஹில் ட்ரை டு டூ. அர்ஜுன் சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காருமா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம், இவன் ஃபயரில் அப்படியே குச்சிட்டான், சொல்லி வை, டேய் கல்யாணம் இருக்குடா அவனுக்கு அப்படியெல்லாம் சொல்லுவார். இந்த வெற்றி விழா ஷூட்டிங்கில் சாங்கும் பண்ணுவார். இஸ் அ டான்சர் டூ. ஸோ சுந்தரம் மாஸ்டர் சாங், அந்த மாருகோ மாருகோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அவரு இப்போ வந்து ரீசெண்டாக அந்த மஞ்ச சட்டை யாருன்னு வைரல் ஆச்சு. ஓகே. அந்த மாருகோ மாருகோல இப்படி Okay, கிளாப் okay. பண்ணாங்களா, அந்த மஞ்சள் செட்டு தான் எங்க வீட்டுக்காரு. ஐ வாஸ் சப்போஸ் டு டெல் தட். இன்ஸ்டால போடணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா அவருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த மஞ்சள் சட்டை யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த இது. அவங்க சாங் முடிச்சுட்டு டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அண்ணா வந்துட்டார் விக்ரம் தர்மா, ஃபைட் கண்டினியூ பண்ணிட்டாரு. இந்த வெற்றி விழா மலை மேலே தூக்கி போடுவாங்கல்ல கமல் சாரை, அதை இவரை தான் தூக்கி போட்டாங்க. ஸோ கரெக்டாக பெட்ல லேண்ட் ஆகாம பக்கத்துல கல்லுல லேண்ட் ஆகி எல்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அவருக்கு. அவர் வந்தார் அங்கேருந்து, கோவாலேருந்து வரப்போ சட்டையே இல்லாமல் பேர் பாடியோட கட்டோட தான் வந்தார். எங்கள் அம்மா ஒரே இனிமேல் ஃபைட்டெல்லாம் போகாதீங்கப்பா, அப்படிப்பா இப்படிப்பா, குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ அந்த என்ன சொல்கிற சென்டிமெண்ட்டாக எமோஷ்னல் பிளாக்மெயில் எல்லாம் பண்ணினாங்க, இனிமேல் ஃபைட்டே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க யூனியன் ஒரு சிஸ்டம் இருக்குது, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது ஒரு ஃபைட் பண்ணணும் ஆஸ் அ மெம்பராக, இல்லைன்னா ஆக்டிவ் மெம்பர் இல்லைன்டுவாங்க. அதனால அவங்க அண்ணா கூப்பிடுவாங்க, மிஸ்டர் ரோமியோ, லவ் பேர்ட்ஸ், ஃபாரின் கண்ட்ரி ஒரு 40 days இருக்கு வாடானா சும்மா ஒரு ஹெல்ப்பராக அசிஸ்டண்ட்டாக போயிடுவார். மற்றபடி ஸ்டண்ட் ஃபுல் டைம் அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்டண்ட் ரிஸ்க் நமக்கு தெரியும், அப்போ நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது இல்லையா, கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் அவர் டிபெண்ட் ஆகிருக்கோம், குழந்தை இருக்குது. அதனால அவரு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து என்ன சொல்கிறது, இஸ் மை பேக் போன் தான் சொல்லணும்.
ஹி நெவர் சஸ்பெக்டட் மீ. எப்பவுமே வந்து என்ன அப்படி பண்ற, இது பண்ணாத, இது பண்ணுன்னு தலையிடவே மாட்டாங்க. யூ நோ எவ்ரிதிங் இல்ல. ஐ அம் தேர் டு டேக் கேர். நான் பசங்கள பார்த்துக்கிறேன். இப்போ நீ போன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே அவ வந்து அந்த மாதிரி கிடைக்க குடுத்து தான் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட். ஏன்னா 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறதால ஹி நோஸ் தட். அதனால அவர் எப்பவுமே சப்போர்ட் தான். அவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். நான் அதான் சொல்லுவேன், பாரு அவங்கெல்லாம் பார்த்தாங்க, அவங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க. அவங்க பாரு என்ன பார்த்தாங்க, தில்லுக்கு துட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, நீ ஏன் பார்க்கல? நான் ஏன் உன்னை ஸ்க்ரீன்ல பார்க்குறேன்? நீ என் நெஞ்சிலேயே இருக்கேன்னு சும்மா ஒரு டயலாக் நான் சொல்லுவேன். உடனே என் பசங்கம்மா சும்மா டயலாக் விடுறாருமா அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இஸ் வெரி நைஸ் பர்சன், வெரி சப்போர்ட்டிங். இல்லை எல்லா கேர்ள்ஸ்க்கும் அந்த மாதிரி கிடைச்சாச்சுன்னா தே கேன் அச்சீவ் எனிதிங். கண்டிப்பா. இல்லைங்களா? எப்படி சொல்றாங்க, எ விமன் பிஹைண்ட் அ சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்ற மாதிரி ஹி இஸ் பிஹைண்ட் மீ, ஓகே. மை ஹஸ்பண்ட். ரொம்ப அழகா, ரொம்ப பொறுமையா இவ்வளவு நேரம் உங்களோட பதில்களை கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக 10 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். தள்ளுபடி விலையில் வெள்ளி. இச்சலுகை மார்ச் 2 வரை மட்டுமே.